கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் 2 நிருபங்களை வேதத்திலே எழுதியிருக்கிறார். அது இடம் பெற்றிருக்கிறது. அந்த முதல் நிருபத்தில் பார்க்கின்ற வேளையில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் மிகவும் ஒரு சிறந்த ஒரு வசனமாய் காணப்படுகிறது. அது எனக்கு மிக மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள். இந்த நேரத்தில் சில வார்த்தைகள் வசனங்கள் இங்கே சொல்லியிருக்கிறது. ஏற்ற காலம், உங்களுடைய உயர்வு, தேவன் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம காத்திருக்கிறது மிக குறைவாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்த்திருக்கிற உயர்வுகள் சீக்கிரமாய் வர வேண்டும், நாம் விரும்புகிற வண்ணத்தில் அது வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு உயர்வையோ நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார் என்று சொன்னால் அந்த உயர்வு நிச்சயமாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமாயிருக்கும். அதில் எந்த விதமான கஷ்டங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, வேதனை இருக்காது. அவை அனைத்துமே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறபடியினாலே நாம் ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கியிருப்போம். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் நிச்சயம். அந்த உயர்வு வரும்பொழுது தேவன் நமக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் ஆயத்தமாயிருப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னது போல ஏற்ற காலத்துல நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு நாங்கள் உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஏற்ற காலத்திலே உங்களுக்கு ஒரு நிச்சயமான உயர்வு உண்டு.